மக்களே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம தோட்டத்தில் இருக்க முல்லை செடியை தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா, பண்ணி 1.5 வருஷம் ஆச்சுங்க மக்களே. செடி வச்சு 1.5 வருஷம் ஆச்சு தங்கம். பார்த்தீங்களாங்க மக்களே, இவ்வளோ பூ பூத்துருக்கு. நாங்கள் நிறைய வெர்மி கம்போஸ்ட்லாம் போடுவாங்க மக்களே எங்கள் அம்மா. நந்தாங்க மக்களே, இவ்வளோ நல்லா வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா மஞ்சளுங்க மக்களே, அது வந்து நாங்கள் ஆல்ரெடி நிறையா மஞ்சள் வச்சுருந்தோங்க மக்களே. அதெல்லாம் எடுத்துட்டோங்க மக்களே. ஆனாலும் இது எப்படி முளைச்சிச்சின்னு தெரில, தானாக முளைச்சிருக்குங்க மக்களே. அங்கே பாருங்க, ஆமாம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது 2 வந்திருக்கு. இது ஒரே இடத்துல 2, இங்கே 1. இது கிரேப்ஸுங்க மக்களே. பார்த்துக்கோங்க மக்களே எப்படி. இங்கே பாருங்க மக்களே, நாங்கள் மேங்கோ சாப்பிட்டு போட்ட கொட்டை மக்களே. இப்போ நல்லா வளர்ந்துருச்சு. ஒன்று இதை நாங்கள் எடுத்துகிட்டு போய் எங்கள் தோட்டத்தில் வைக்கணுங்க மக்களே. மக்களே அங்கே பாருங்க மக்களே, மஞ்சள் நாங்கள் போடவே இல்லைங்க மக்களே. போன வருஷம் போட்டதுங்க மக்களே. இந்த வருஷம் அது வளர்ந்துருச்சு. அப்புறம் அப்போ இது அரசாணிக்கா மக்களே. இது அப்படி தான் வளர்ந்துருக்கு. அங்கே பாருங்க, கொஞ்சம் வறண்டுருச்சு மக்களே. அவ்வளோதான், வெயிலுக்கு வறண்டுருச்சு. இதாங்க மக்களே ஃபேன்சி மரம், எனக்கு ரொம்ப பிடிச்ச மரம். இதெல்லாம் கொத்தமல்லி தலைங்க மக்களே. இன்னும் நல்லா வளர்ந்துருக்கு. எங்கள் ஹோம் கார்டனில் அம்மா வச்சுருக்காங்க. பாவக்காங்க மக்களே. பார்த்தீங்களாங்க மக்களே, எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்குன்னு. அப்புறம் டெய்லியாங்க மக்களே, ரொம்ப குட்டியா இருந்துச்சு. இப்போ ரொம்ப பெருசா வளர்ந்து. இது டெர்மினேலியா மரம் மக்களே. இந்த வீடு புண்ணியாச்சனை அன்னைக்கு வச்சோம். ரொம்ப குட்டியா இருந்துச்சுங்க மக்களே. இப்போ நல்லா பெருசா வளர்ந்துருச்சு. காத்தெல்லாம் அடிச்சு நல்லா இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடுறது லைட்டாக தெரியுதா? இது என்ன லீஃப்னு உங்களுக்கு தெரியுதா மக்களே? தெரிஞ்சால் அடுத்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் மக்களே. இதோடன் உங்கள் பூம் vloggers.